இப்போ நம்ம கச்சோரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறோம், கடாய் காய வச்சுட்டு. இதில் வந்து நம்ம தனியா 1 ஸ்பூனு, 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டு நம்ம வதக்கிடுவோம். தனியா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கணும். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். பட்டாணி கொஞ்சமாக வச்சுருக்கேன், அதுவும் வேக வச்சுருவேன். இதில் போட்டுடலாம், கலந்துடலாம். சும்மா கொத்தமல்லி, பாதி எலுமிச்சைப்பழம் அளவு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ 2 டீஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு கச்சோரியாக போட்டலாம்.